வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுங்க. இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்குது. நாமக்கல் மாவட்டம். திருச்செங்கோடுன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த திருச்செங்கோடு எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு தான் இங்கே ஃபேமஸுங்க. இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக எல்லா சிவன் கோயில்லையுமே சிவபெருமான் சிவலிங்கமாக தான் இருப்பார். பக்கத்தில் அம்பாள் தனியாக சந்நிதியில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த திருச்செங்கோடு மலையில் மட்டும் சிவனும் சக்தியும் ஆண் பாதி பெண் பாதி அந்த மாதிரி உருவமான அர்த்தநாரியாக காட்சியளிப்பாங்க. இது இந்த தளத்தில் தான் இருக்குதுங்க. இந்த திருச்செங்கோடு மலை பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டருங்க பரப்பளவு. நல்லா பறந்து விரிஞ்சு இருக்குங்க. 2 மலையும் ஒன்றா சேர்ந்து ஒரே சிகரமான இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மலையில் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலே இருக்குதுங்க. இந்த கோவிலில் தலவிருச்சன்னு பார்த்திங்கன்னா இழுப்ப மரங்க. இந்த கோவிலுக்கு என்ன தான் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரிவலம் ரொம்ப பிரதானப்பட்ட வழிபாடாக கிரிவலத்தை சொல்லுவாங்க. இந்த கோவிலில் இந்த பகுதி மக்கள் எதையை நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டிங்கன்னா, இப்போ ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் தங்களுடைய குடும்பத்தோட பெற்றோர் அப்பா அம்மாவை கூட நேராக இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு தான் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே வருவாங்க. இது இன்றைக்கும் சம்பிரதாயமாக இந்த பகுதி மக்கள் காலங்காலமாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக செஞ்சிட்ருக்கிற ஒரு மரியாதை, ஒரு வழக்கம், சம்பிரதாய வழக்கம். நேராக தங்களோட அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் நேராக அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் வருவாங்க. வந்துட்டு வாழ்வை தொடங்கினாங்கன்னா, அதுவும் சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வரணுங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட அப்பா அம்மாவை கூட அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு பக்தி சிரத்தையோடு வணங்கி வாழ்வை தொடங்கினாங்கன்னா அந்த தம்பதிகளுக்கு இன்னல் இல்லாத வாழ்வும் நற்குணம் பொருந்திய பிள்ளைகளும் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னியும் இந்த பகுதி மக்களால் நம்பப்பட்டு வருகின்ற ஒரு சம்பிரதாய வழக்கங்க. இது போக என்னதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டால் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட நாகதோஷம் இருந்தாலும் இங்கே வழிபட்டால் போயிருங்க. ராகுதோஷம் போகும், கால சர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், இந்த மாதிரி 4 தோஷத்தில் பாதிக்கப்பட்டவங்க இங்கே அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு கிரிவலம் வந்தாங்கன்னா எல்லா தோஷங்களும் இங்கிருந்து நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இன்றைக்கி வரைக்கும் காலங்காலமாக இருக்கிற நம்பிக்கை. இது பல பேருக்கு தெரியாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ கோயிலுக்கெல்லாம் போவாங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டிங்கன்னா நாகதோஷம், ராகுதோஷம், கால சர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலுமே நீங்கள் வழிபட்டு அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு ஒரு கிரிவலம் பண்ணிட்டு வாங்க, காணாமல் போயிடுற எல்லா தோஷமும். இது சம்பிரதாய பிரகாரம் காலங்காலமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கிற ஒரு நம்பிக்கை. இதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட வறுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இதெல்லாம் சுகமுடன் வாழ்ந்து 16 செல்வங்களும் பெற்று சுகமுடன் வாழ்வார்கள் அப்படிங்கிறது இந்த தலத்திற்கு வந்துட்டு போனால் நடக்கக்கூடிய உண்மைங்க. இந்த கோவிலில் சிறப்பு வாய்ந்த திருவிழான்னு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம். சரி, இந்த கோயிலுக்கு எப்படி தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்கன்னா ஒரு டீட்டெயில் வேணும்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து 46 கிலோமீட்டருங்க திருச்செங்கோடு. சரி, சேலம் போகாமல் நாமக்கல் போயிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நாமக்கல்லேருந்து 38 கிலோமீட்டருங்க. இல்லாட்டி ஈரோட்டிலேருந்து 20 கிலோமீட்டருங்க. இதுதான் வழிங்க. கொங்கு மண்டலத்தில் சேலத்துலேருந்து போனீங்கன்னா 46 கிலோமீட்டருங்க திருச்செங்கோடு. நாமக்கல்லேருந்து போனீங்கன்னா 38 கிலோமீட்டருங்க. ஈரோட்டிலேருந்து போனால் 20 கிலோமீட்டருங்க. இதுதான் திருச்செங்கோடுக்கு ரூட்டுங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு மாதொரு பாகனாக திகழ்கின்ற இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு எல்லா தோஷங்களும் நீங்கி வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல அர்த்தநாரீஸ்வரர் உங்களுக்கு அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம்.